Hi and welcome back to my channel Cook with Dheepthi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற யம்மியான ரெசிபி Veg Schezwan Noodles. நூடுல்ஸ் அப்படினாலே ஜெனரலா எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதுவும் நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ற மாதிரியே நம்ம வீட்ல ட்ரை பண்ணோம் அப்படினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. சோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon press பண்ணீங்க அப்படினா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். சோ இந்த நூடுல்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இஞ்சியும் பூண்டு மட்டும்தான் இந்த நூடுல்ஸ்க்கு பயங்கர ஃப்ளேவர் கொடுக்க போது, டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்கும். இந்த ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால ஆயிலோட ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற 1 டீஸ்பூன் அளவு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே இஞ்சி பூண்டோடு நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான வெஜ்ஜீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சாப் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸோட பார்க்கவும் அழகாக இருக்கும், ஷேப்பும் நூடுல்ஸோட ஒத்து போகும். அப்படி உங்களுக்கு கேரட் அண்ட் பீன்ஸ் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கில் ட்ரை பண்ணிக்கலாம். எக்கை தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நான்வெஜ்ஜில் சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நீல வாக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, நூடுல்ஸோடு நல்லா ஒத்து போகும். கேப்சிகம் க்ரன்ச்சியாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காது. எல்லா வெஜிடபிள்ஸுமே 1/2 குக் ஆனாலே போதுங்க. இந்த வெஜ்ஜஸ்க்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வேணும்னா நம்ம நூடுல்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டோட வெஜ்ஜஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜ்ஜஸோடு சேரும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலாகவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற ஐட்டம் 1 கப் அளவு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேபேஜ். பார்க்கவே அழகாக இருக்குங்க நூடுல்ஸ்க்கு. இது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டிர் பண்ணால் போதும். உங்களுக்கு ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும், நல்ல க்ரன்ச்சி ஃபீலும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாஸ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், நீங்கள் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சேஷ்வான் நூடுல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு டார்க் சோயா சாஸ் இம்பார்ட்டண்ட். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலருமே நல்லா கொடுக்கும், புளிப்பு டேஸ்ட்டுமே உங்களுக்கு நூடுல்ஸ்க்கு நல்லா கொடுக்கும். சோயா சாஸ் ஆட் பண்ணி உடனே நம்ம சேஷ்வான் சட்னி அப்படின்றது உங்களுக்கு ரெடிமேடாக வெளியே கிடைக்கும். இந்த பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக சேஷ்வான் நூடுல்ஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சாஸஸ் தான் கொஞ்சம் மெயின் இன்க்ரீடியண்ட். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வீட்டிலே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இப்போ நான் நூடுல்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எல்லாமே இந்த வெஜ்ஜீஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டவ் இப்போ சிம்மில் தான் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் நம்ம நூடுல்ஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் ரெடியாக நம்ம ஆட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பாஸ்தா பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நூடுல்ஸை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஆயில் அண்ட் சால்ட் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை ரெடியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் தனித்தனியாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடும் போது கரெக்டாக இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாஸஸ் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யம்மியான வெஜ் சேஷ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அண்ட் இந்த வெஜ்ஜீஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த நூடுல்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தீப்தி கிச்சன்லேயும் நீங்கள் டிஷ்ஷஸ் நிறைய பார்க்கலாம். மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட
சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.